கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 11 அதிகாரம் 3 அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலாத்துவால் கலிலேயர்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட செய்தியை இயேசு கிறிஸ்துவிடம் மக்கள் சொன்னபோது அவர் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, தவறான புரிதலை திருத்துதல். அந்த சமயத்தில் பிலாத்து சில கலிலேயர்களை கொன்ற செய்தியை இயேசுவிடம் மக்கள் சொன்னார்கள். துன்பம் அனுபவிப்பவர்கள் மற்றவர்களை விட பெரிய பாவிகள் என்று மக்கள் நினைத்தனர். ஆனால் துன்பம் பாவத்தின் அளவை பொறுத்ததல்ல என்றும் அனைவரும் பாவிகளே என்றும் இயேசு இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக, மனம் திரும்புதலின் அவசியம். விபத்தோ அல்லது கொலையோ யாருக்கு வேண்டுமானாலும் நேரிடலாம். ஆனால் ஒரு மனிதன் தன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பவில்லை என்றால் அவன் நித்திய அழிவான நகரத்தை சந்திப்பான் என்று இயேசு எச்சரிக்கை விடுக்கிறார். மூன்றாவதாக, மனம் திரும்புதல் என்றால் என்ன? இது வெறும் வருத்தம் மட்டும் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, பாவமான வழிகளை விட்டுவிட்டு முழுமையாக கடவுளின் பக்கம் திரும்புவதை குறிக்கிறது. நான்காவதாக, தொடர்ச்சியான செயல். இந்த வசனத்தில் பயன்படுத்தியுள்ள வினைச்சொல் காலம் மனம் திரும்புவதல் என்பது ஒரு முறை மட்டுமே நடப்பதல்ல. அது ஒருவரது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு பண்பு என்பதை நமக்கு காட்டுகின்றன. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால், மற்றவர்களின் பாவங்களை நாம் ஆராய்வதை விட நம்முடைய சொந்த பாவங்களை ஆராய்ந்து உணர்ந்து தேவனிட மன்னிப்பு பெறுவதே மிக முக்கியமானது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.